நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால், மனிதன் முதல் தெய்வம் வரை எதுவாக இருந்தாலும் நல்லவர்களோ கெட்டவர்களோ அவர்களுக்கு சாதகமாக செய்ய வைக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த இரகசிய முறைகளை பயன்படுத்தி தயார் செய்யப்படக்கூடிய செவ்வரளி மை தயார் செய்யும் முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம். நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த செவ்வரளி மையை தயார் செய்து வைத்து கொண்டால் அல்லது வாங்கி பயன்படுத்தினால் உங்களுக்கு நீங்கள் நினைக்கின்ற மனிதர்கள் மட்டுமல்லாமல் நீங்கள் நினைக்கக்கூடிய தெய்வமும் உங்களுக்கு சாதகமான வேலைகளை செய்து கொடுக்கும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த செவ்வரளி மை தயாரிப்பு முறை பற்றி ஒரு சில விவரங்களை இன்றைய காணொளியில் நாம் உங்களுக்கு பதிவேற்றம் செய்கின்றோம். தூய்மையான இடத்தில் வளர்ந்திருக்கக்கூடிய செவ்வரளி மூலிகைக்கு ஆடி அமாவாசை, தை அமாவாசை அல்லது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை தினத்தன்று அதிகாலை 4:30 6 மணிக்குள் முறைப்படி மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி சந்தன குங்குமம் வைத்து மூலிகைக்கு படையல் வைக்க வேண்டும். அதன் பிறகு தூபதீபம் காட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் 1008 முறை சொல்லிவிட்டு ஒரு எலுமிச்சை கனி, ஒரு ஊமத்தங்காய், ஒரு தும்மட்டிக்காய் இவற்றை அந்த மூலிகைக்கு பலியாக கொடுத்துவிட்டு அதன் பிறகு அந்த மூலிகை செடியினை 3 முறை தொட்டு வணங்கிவிட்டு செவ்வரளி செடியிலிருந்து 108 என்ற எண்ணிக்கையில் உங்களுக்கு எவ்வளவு பூக்கள் தேவைப்படுகிறதோ அவ்வளவு பூக்களையும் ஒரு முறை 108 எடுத்த பிறகு அந்த செடியினுடைய வேர்பகுதிக்கு சிறிதளவு நீர் ஊற்றி மறுபடியும் 3 முறை தொட்டு வணங்கிவிட்டு பூக்கள் அதிகமாக இருந்தால் எவ்வளவு 108 வருகிறதோ அவ்வளவு 108 பூக்களை தனித்தனியே பறித்து எடுத்து இவ்வாறு எடுத்த அனைத்து பூக்களையும் நன்றாக வெயிலில் காய வைத்து அந்த பூக்களில் இருக்கக்கூடிய நீர் சத்து அனைத்தும் போன பிறகு இந்த பூக்களை பச்சை கற்பூரம், செவ்வரளி, சோடி மூலிகை இவற்றுடன் சேர்த்து ஒரு புதிய மண் சட்டியில் நன்றாக எரித்து கருக்கி கொள்ள வேண்டும். ஒரு புதிய மண் சட்டியில் உள்ளே வைத்து நன்றாக எரித்து சாம்பலாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு சாம்பலாக மாற்றிய பிறகு இந்த சாம்பலுடன் சிறிதளவு கோரோசனை, புனுகு, கருமஞ்சள், குங்குமப்பூ இவற்றையெல்லாம் ஒன்றாக சேர்த்து புற்றுத்தேன் வார்த்து 4 ஜாமும் வசிய மந்திரம் சொல்லிக்கொண்டே அரைத்து மை பதத்திற்கு மாற்றி எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். இவ்வாறு எடுக்கக்கூடிய இந்த மையானது கண்டிப்பாக வெள்ளிச்சிமிழில் மட்டுமே பத்திரப்படுத்தி வைத்து கொண்டு பயன்படுத்த வேண்டும். இதை மட்டும் நீங்கள் செய்து முறையாக பயன்படுத்தினால் உங்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் வசியமாவார்கள். நீங்கள் நினைக்கக்கூடிய தெய்வமும் உங்களுக்கு வசியமாகி உங்களுக்கு சாதகமான அனைத்து வேலைகளும் மிக விரைவாக நடந்து ஈடேறும். இதே முறையை பயன்படுத்தித்தான் பல தொழிலதிபர்களும் வியாபாரிகளும் தங்களுடைய செல்வாக்கினையும் செல்வத்தையும் பெருக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த மையினை தயார் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நபர்கள் தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள். சக்தி வாய்ந்த இந்த மையினை தயார் செய்ய இயலாத நபர்கள் அல்லது வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் மட்டும் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள். மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.